எட்டாவது எபிசோட்ல ஹீரோட அம்மா இப்படி இருக்கிறத பார்த்து வருத்தப்பட்டு மறுபடியும் அந்த ரூட் பாக்ஸ் கிடைக்குமான டெய்லி டாஸ்க எக்ஸ்ட்ராவா பண்ணி பார்க்கறான். ஆனா அதுக்குள்ள எதுவுமே கிடைக்காம நார்மல் கொஸ்டின்ல கிடைக்கிற மொக்கையான ஐட்டம் தான் கிடைக்குது. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ பார்க்க அவன் ஃப்ரெண்ட் வந்திருப்பான். அவங்கிட்ட நம்ம ஹீரோ நம்ம ரெண்டு பேர் மட்டும் 19 வாட்டி டஞ்சனுக்குள்ள போவோம்னு சொல்ல, அதுக்கு அவன் நம்ம ரெண்டு பேரை மட்டும் எந்த டஞ்சனுக்குள்ளேயும் ஹண்டர்ஸ் அசோசியேஷன் போக விடாதுன்னு சொல்றான். அதுக்காக எங்க அப்பா தனியா கில்ட் ஆரம்பிக்க போறான்னு சொல்ல இவனும் சரின்னு போயிடுறான். இந்த ஹண்டர்ஸ் அசோசியேஷன் கீழே இது வரைக்கும் 5 கில்ட் இருக்கு. இப்ப 6வது ஒரு கில்ட் ஆரம்பிக்கதான் நம்ம ஃப்ரெண்டோட அப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஏற்கனவே கில்ட்ல இருக்க நல்ல பிளேயர்ஸ் எல்லாத்தையும் பைசா கொடுத்து கரெக்ட் பண்ண பாக்குறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு டி லெவல் டஞ்சனோட இன்விடேஷன் வருது. கையில காசு இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது சம்பாதிச்சுட்டு வருவோம்னு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோக்கு பவர் கிடைச்ச டஞ்சன்ல இருந்த லீடருக்கும் இதே இன்விடேஷன் போகுது. என்னதான் அவர் ஒரு கையை இழந்திருந்தாலும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வேட்டையாட கிளம்புறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோட எக்ஸுக்கும் இந்த லெட்டர் போக அவங்க வீட்டுல போக வேணாம், வீட்டுக்கு வந்து பிசினஸ் பாருன்னு சொல்ல அதெல்லாம் கண்டுக்காம அவளும் வேட்டை கிளம்புறா. அது கூடயே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோவால தப்பிச்ச இன்னும் 2 பேர் வந்திருப்பாங்க. பல நாள் கழிச்சு எல்லாருக்கும் ரீயூனியன் மாதிரி இருக்கு. ஹீரோவை பார்த்து அவ எக்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா அவங்களோட டஞ்சனுக்குள்ள போக இன்னும் 3 பேர் தேவைப்படுது. ஹண்டர்ஸ் யாரும் இல்லாதனால ஹண்டர்ஸ் அசோசியேஷன் ஜெயில இருந்து 3 கைதிகளை கூட்டு வந்திருக்காங்க. நம்ம பசங்க அவங்க கூட உள்ள போக முடியாதுன்னு சொல்ல அவனுங்க 3 பேரை பாத்துக்கிறதுக்கு ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து இன்னொரு ஆள் அனுப்பியிருக்காங்க. அவன் ஒரு பி லெவல் ஹண்டரா இருக்கிறதுனால கைதிங்க ஏதாச்சும் தப்பு பண்ணா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் டஞ்சனுக்குள்ள போறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.